கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபு தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், குறுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஃமின்கள் ஈமான் கொள்ள வேண்டிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு சில பகுதிகளை பற்றி பேசுகிற பொழுது, வல் பஅஸி பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் அவர்கள் உயிர் தரப்படுவார்கள், மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும். மறுமை, மஹ்ஷர், சொர்க்கம், நரகம், சிராத்துல் முஸ்தகீம், மீசான், அமால் நாமா அவனுடைய பட்டோலை என்று மறுமைக்கு பின்னால் உள்ள ஒரு பெரு வாழ்வை பற்றி குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய சொல்லி இருக்கிறான். இதை ஒரு முஃமின் ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற கட்டாய விதியையும் ஏற்படுத்தி இருக்கிறான். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறதோ இல்லையோ, சஹாபாக்கள் மிக உறுதியாக இது மாதிரியான செயல்பாடுகளை நம்பி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வு குறித்து நிறைய செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. அதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில செய்திகள் என்ன என்று சொன்னால், துன்யாவுடனான தொடர்பு என்பது மறுமைக்கு பின்னால் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு சில ஹதீஸுகளை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சஹாபி நிறைய கடனோடு மௌத்தாகி விடுவார். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நினைக்கிறேன். அந்த சஹாபி உஹது போர்க்களத்திற்காக வேண்டி செல்லுகிற பொழுதே தன்னுடைய மகனிடத்திலே, ஜாபிர் இப்னு அப்துல்லா அவருடைய மகனுடைய பெயர், அவரிடத்தில் சொல்லிவிட்டு செல்லுவார், நான் தான் உஹது போர்க்களத்தில் முதல் நபராக மரணிக்கப் போகிறேன். என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய பெண் குழந்தைகள், கிட்டத்தட்ட 9 பெண் குழந்தைகள் நினைக்கிறேன், எல்லா பெண்ணையும் நீதான் பார்த்து கரை சேர்க்க வேண்டும். எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது என்று ஒரு பெரும் கடன் தொகையை சொல்லி, இந்த கடனை எல்லாம் நீதான் அடைத்து விட வேண்டும், குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைத்து விட வேண்டும் என்கிற வசியத்தெல்லாம் செய்துவிட்டு போர்க்களத்துக்கு போவார். உஹது போர்க்களத்தில் அவர் ஷஹீதாக்கப்படுவார். ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் உள்ள செய்தியை குறித்த ஹதீஸுகளில் பேசப்படுகிற பொழுது, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கவலைப்படுவாங்க தந்தையினுடைய விஷயத்துல. என்னுடைய தந்தையின் நிலைமை, மறுமையின் நிலைமை எப்படி இருக்குங்கிறதையும் கவலைப்படுவாங்க. அதே நேரத்துல தன் மீது இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது, 9 பெண் மக்களை திருமணம் முடிக்க வேண்டும். அதே நேரத்துல அந்த சொத்துக்களை எல்லாம் விற்று தன்னுடைய தந்தையின் கடனை அடைக்க வேண்டும். சொத்தினுடைய மதிப்பை விட அந்த கடனின் மதிப்பு பெரிய மதிப்பாக இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கிறாருன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் வச்சிருக்கிறாருங்கிற கணக்குல பெரும் கடன் சுமையும் அவர் மீது இருக்கிறது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த முகவாட்டத்தை பார்த்துவிட்டு அவரை அழைத்து பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரணத்திற்கு பின்னால் உன்னுடைய தந்தையிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று நான் உன்னிடத்தில் சொல்லவா என்று கேட்பார்கள். அது சஹாபியும், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மௌத்துக்கு பின்னால் எல்லா மக்களிடத்திலேயும் ஒரு திரைக்கு அப்பால் நின்றுதான் பேசுவான். ஆனால் உன்னுடைய தந்தையை அல்லாஹ் பொருந்தி கொண்டதன் காரணமாக எந்த திரையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் உன்னுடைய தந்தையிடத்தில் பேசினான் என்று சொன்ன பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய தந்தையிடத்தில் அல்லாஹ் கேட்டான், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்வுடைய தகப்பனார் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ், எனக்கு மீண்டும் ஒரு முறை உயிர் கொடுத்தால் நான் மீண்டும் அல்லாஹ் உன்னுடைய பாதையில் வந்து உனக்காக போரிட்டு என்னுடைய உயிரை நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவான், கதிர் முந்திவிட்டது, என்னுடைய விதி முந்திவிட்டது. ஒரு முறை மரணித்து விட்டால் மீண்டும் அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டார்கள். எனவே இது வாய்ப்பில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா உடைய தகப்பனார் கேட்பார், யா அல்லாஹ், என்னுடைய இந்த நல்ல நிலைமையில் நான் இருக்கக்கூடிய இந்த செய்தியை என்னுடைய குடும்பத்தாருக்கு எத்தி வைக்க வேண்டும்னு கேட்பாங்க.
என்ன நான் இப்ப மௌத்துக்கு பின்னால் நல்லா இருக்கிறேன், என்னை நீ பொருந்தி கொண்டாய், இந்த செய்தி என்னுடைய மகனுக்கு சென்று சேர வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்வுடைய தந்தை கேட்ட பொழுதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வலா தகூலு லிமன் யக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்து விட்டவர்கள் என்று நினைக்க வேண்டாம், மாறாக அவர்களுக்கு மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து ரிசுக்கு வழங்கப்படுகிறது என்கிற இறைவசனத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் இந்த செய்தியை அந்த சஹாபிக்கு எத்தி வைத்தான் என்பது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. எனவே இந்த வரலாறுகளை முன்னிறுத்தி நாம் சொல்லக்கூடிய செய்தி என்பது, மரணித்தவர்களுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும். அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டாலும் கூட அவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கும் பட்சத்துல ஒரு ஹதீஸில் இப்படியெல்லாம் செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சில மக்களை கபர்ல கொண்டு போய் வைத்தவுடன் அவர்களுடைய கபர் அவர்களுக்காக வேண்டி விசாலமாகும். அந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், இந்த செய்தியை என்னுடைய குடும்பத்தார்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது, உஸ்குன், நீங்கள் அமைதியாக நிம்மதியாக இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் ஏவப்படும் என்றெல்லாம் ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மனிதனுக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்திலே அவன் அந்த செய்தியை துனியாவுக்கு கடத்த வேண்டும், என்னுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஆசையோடு இருப்பான். அதே நேரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்வியலை சரியாக ஒருவர் அமைத்துக் கொள்ளாத போது அந்த மறுமையினுடைய வாழ்வு அவருக்கு கேள்விக்குறியாகிற பொழுது அதை நினைத்து அந்த மனிதன் கை சேதப்படவும் செய்வான். சூரா யாசீன்ல ஒரு சின்ன ஒரு வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? ஊர்ல இருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்து தாலையா கௌமி இத்தபியுல் முர்சலீன், நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுவார். அதாவது ஒரு நபி தாவா செய்து கொண்டிருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் அவரை புறக்கணிக்கிற பொழுது ஒரு மனிதர் வந்து நீங்கள் ரசூலை பின்பற்ற வேண்டுமே, அவர் உண்மையை தான் சொல்லுகிறார், சத்தியத்தை தான் சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த மனிதரையும் அந்த மக்கள் கொன்று விடுகிறார்கள். யாசீன்ல பதிவு செய்யப்படக்கூடிய வரலாறு, அந்த மனிதரையும் அவர்கள் கொன்று விடுகிறார்கள். அப்பொழுது அந்த ஷஹீதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தை தருகிற பொழுது அவர் சொர்க்கத்தில் நுழைகிற பொழுது என்ன சொன்னார் என்பதை இதே சூரா யாசீன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். கீலதுகுலில் ஜன்னா, கீலதுகுலில் ஜன்னா, நீ யாசீன்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளான் நுழையுங்கள் என்று சொல்ல அந்த மனிதரிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்லுவார்? காலையா கௌமி கீலதுகுலில் ஜன்னா கால யாலைத்த கௌமி அலமு, அல்லாஹ் எனக்கு மறுமையில இது மாதிரியான சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்கிற செய்தியை என்னுடைய ஊர் மக்கள் அறிந்திருக்க வேண்டுமே. யா கௌமி கீலதுகுலில் கால யாலைத்த கௌமி அலமு, அந்த கூட்டத்தினர்கள் இந்த சொர்க்கத்தை நம்பியிருந்தால் அவர்கள் முஸ்லிமாக இருப்பார்களே என்கிற கவலையை அந்த மனிதர் வெளிப்படுத்தினார் என்று சூரா யாசீன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வரலாறை பதிவு செய்திருக்கிறானாக. ஒரு மனிதனுடைய ஈமான் என்பது துன்யாவுல அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் இபாதத்தையும் நம்புவதை போல் துன்யாவிற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. எனவே ஜும்மாவில் பேசும் பொழுது சொன்னதை போல அமல்கள் மட்டும்தான் இருக்கும், கியாமத்துல கேள்வி கணக்கு மட்டும்தான் இருக்கும். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நல்லமல் செய்யணுமா செய்து கொள்ளுங்கள், பிறருக்கு அநீதம் செய்ய வேண்டுமா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நேரடியாக வந்து இங்கே உங்களிடத்தில் எதையும் கேட்க மாட்டான். ஆனால் மௌத்துக்கு பின்னாடி கேள்வி கணக்கு மட்டும்தான் கேட்பானே தவிர அங்கே போய் அமல் செய்ய முடியாது. மறுமையில போய் கபரில போய் ஓதவோ தொழுகவோ சகாத்து கொடுக்கவோ நல்ல அமல்கள் செய்யவோ வாய்ப்புகள் இருக்காது. துன்யாவினுடைய வாழ்க்கை அமல்களுக்கான வாழ்க்கை, மறுமைக்கான வாழ்க்கை, கேள்வி கணக்கிற்கான வாழ்க்கை. அந்த கேள்வி கணக்கிற்கான தயாரிப்புகளை இந்த துன்யாவில் அமல்கள் மூலம் நாம் சரியாக சம்பாதித்து விட்டு சென்றோம் என்று சொன்னால் மறுமையின் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய நம்முடைய குடும்பத்தார்களுடைய வாரிசுகளுடைய மறுமையின் வாழ்க்கையை பிரகாசமானதாக லேசானதாக அமைத்து தந்து நல்லொருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.